பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் அடையணும்னா முதல் பிரமாணம் சுயநலத்தை தூக்கிடணும். கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையில முதல்ல இருக்கணும். உங்களை முதல்ல வைக்க கூடாது, கர்த்தரை முதல்ல வைக்கணும். உங்களுடைய காரியங்களை முதல்ல வைக்காமல் கர்த்தருடைய காரியங்களை முதல்ல வச்சீங்கன்னா உங்களுடைய காரியங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் நடத்தும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்றால் பொருளாதாரத்தில் ஏராளம் தாராளம் குறைவில்லாமல் இருக்கும். யாருக்கு? உதார குணமுள்ள ஆத்துமா, விரித்தடைந்த ஒரு ஆத்துமா, செழிப்படைந்த ஒரு ஆத்துமா செழிப்புல வாழும். தசம் வாங்குறது கர்த்தருக்குரியது. நீ கொடுத்தீங்கன்னா கர்த்தர் விதையா பார்க்கல, கர்த்தர் தன்னை கனப்படுத்தணும்னா பார்ப்பேன். ஆனர் பண்ற இப்ப விதை, அந்த விதை ஒவ்வொரு விதையின் ஆசை. சில வாரங்களாக பெருக்கத்தின் தேவன் என்று பேசி வருகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை விரும்புகிறார். நாம் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இருக்கிற நிலையிலே இருப்பது நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனை குறித்த தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்பது நாம் விருத்தி அடையணும். ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னது, பலுகி பெருகி பூமி நிரப்பி, பலுகி பெருகி. நோவாட்ட சொல்றாரு, தேவன் ஒரு மனிதன்ட்ட சொன்னாவே போதும், அதான் அவருடைய சித்தம். ஒரு மனிதனுக்கு அதான் தேவனுடைய சித்தமா இருக்கின்றால் எல்லா மனிதனுக்கும் அதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அது தேவனுடைய சித்தமா இருக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கையில அது பழிப்பது கிடையாது. அதை நான் விசுவாசிக்க வேண்டும், அதை நான் எதிர்பார்க்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலேயே சில மக்கள் சொல்றாங்க, அப்படி எல்லாருமே பழுகி பெருகி விருத்தி அடைந்து நல்லா இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஏழ்மையில இருப்பதும் குறைவில் இருப்பது கூட கர்த்தருடைய சித்தம் தான் நினைக்கிறாங்க. நீங்க அப்படி விசுவாசித்தீங்கன்னா அப்படித்தான் உங்க வாழ்க்கை இருக்கும். நான் அப்படி விசுவாசிப்பது கிடையாது. வேதத்தில் தேவன் பெருக்கத்தை ஏற்படுத்துகிற தேவன் விசுவாசிக்கிறேன், அதை பிரசங்கம் பண்ணுகிறேன், அதை நான் எதிர்பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் அற்புதங்களாலும் அடையாளங்களிலாலும் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தினான் இருக்கு. நீங்கள் எந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களோ, எந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறீர்களோ, அதைத்தான் கர்த்தர் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உறுதிப்படுத்துவார். நீங்கள் விசுவாசிக்காத வார்த்தையை, நீங்கள் முறுமுறுக்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒருபோதும் கொடுக்கவே மாட்டார். நீங்கள் செழிப்பு தவறு அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்நாளுக்கு குறைவில் தான் இருப்பீங்க. வாழ்நாளுக்கு குறைவில் இருப்பீங்க. வாழ்நாள் யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்களான்னு அடுத்த மனிதனுடைய கைகளை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் இது வரைக்கும் எந்த மனிதனுடைய கையை பார்ப்பது கிடையாது. நான் கர்த்தருடைய கரத்தை மட்டும்தான் பார்த்து வாழ்கிறேன். நீங்கள் வெக்கமெல்லாம் வாழணும், தைரியமாக வாழணும்னா கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். செழிப்பை விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோம். சுகத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, அதனோட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டுங்கிற விருப்பம் நமக்கு இருக்கணும். சங்கீதம் 115 போவோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். கர்த்தர் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறீங்க, மதியம் நல்லா ஒரு மட்டன் பிரியாணியோ அல்லது மட்டன் குழம்போ சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கிறீங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படி முடிக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னமாகி, மகனே, நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வர்த்திக்க பண்ண விரும்புகிறேன் அப்படி சொல்கிறாரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? அது இது ஒன்று தான். அவர் பிரசன்னமாகி சொல்கிறது ஒன்று தான். நான் 4-5 வாரமாக வாசிக்கிறேன் பார்த்தீங்களா, அது இது ஒன்று தான். கர்த்தர் வார்த்தையில பேசுகிறதும் தரிசனமாய் தோன்றி பேசுகிறதும் ஒன்றா இருக்கணும். நீங்கள் பார்க்குற தரிசனமும் சொப்பனமும் வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது என்றால் அந்த சொப்பனமும் தரிசனமும் தவறு. நீங்கள் எந்த சொப்பனம் கேட்டாலும் அந்த சொப்பனம் வார்த்தைக்கு இசைவாக இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அதிக உறுதியான வசனம்ங்கிறார். எது உறுதியானது? வசனம் மட்டும்தான் உறுதியானது. நான் சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனம் வார்த்தைக்கு விரோதமாக இருக்குன்னா அது கர்த்தர்ட்ட வந்த சொப்பனம் கிடையாது. இல்லைங்க, நான் சொப்பனம் கேட்டேன், நான் தரித்திரியமாகி நடுத்தரோடு நிற்கிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னா கர்த்தர்ட்ட வரல, சைத்தான்ட்ட வந்திருக்குது. இயேசு நாமத்தில் அது எதிர்த்தரணும். எந்த சொப்பனமாக இருந்தாலும் சரி, எந்த தரிசனமாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைக்கு இசைவாக இல்லை என்றால் அது கர்த்தரிடத்தில் வந்த சொப்பனமே கிடையாது. இல்லை, பெரிய வரம்பற்ற தீர்க்கதரிசிங்க, அவர் சொன்ன எந்த தீர்க்க தரிசனம் இது வரைக்கும் பொய்த்து போல, அவர் சொன்ன வசனம் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், இதுக்கு ஒத்து போலன்னா
வசனம்தான் உறுதியானது. எந்த மனிதனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபர. எந்ததும் வசனத்துக்கு ஒத்து போனோம். இங்கே சொல்லுகிறார், கத்தர் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். கீழே, வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கத்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியோ கத்தர் மனுபுத்திரருக்கு கிஃப்டா கொடுத்தார். ஒருத்தங்களை மதிக்கிறோம்னா நம்ம மதிக்கிற மதிப்பு அந்த கிஃப்டில் தெரியும் இல்லையா? நான் இந்த கெட்டிருக்க டை வந்து முந்தானத்து ஒரு இன்னைக்கு போன திங்கட்கிழமை ஒரு டாக்டர் வாங்கி கொடுத்தாரு. 2 டை வாங்கி கொடுத்தாரு. பார்த்த உடனே 2 டை கவரில் போட்டு கொடுத்தாரு. அதை அந்த பேஸ் டாக் வந்து கிழிஞ்சு வெட்டிருந்துச்சு. ஆனால் நான் டையை பார்த்தாவே, அப்படி தொட்டு பார்த்தாவே டையுடைய மதிப்புக்கு சொல்லிடுவேன். இது 3500 மேலே இருக்குமே நான். ஏன்னா பிராண்டு நல்ல பிராண்டு. அவர் சொன்னால், பாஸ்டர் நீங்கள் விஐபி பாஸ்டர்னார் ஒரு. அப்போது ஒரு ஆளை மதிக்கும் பொழுது நம்ம கொடுக்குற கிஃப்ட் வந்து அந்த கிஃப்டில் தெரிஞ்சிடும். கர்த்தர் நம்ம மதிக்கிறபடினாலே நமக்கு 2 கிரவுண்டு கொடுத்தாருன்னு சொல்லலை. மனுபுத்திரனுக்கோ பூமியை கிஃப்டாக கொடுத்தார். முழு பூமியும் பூமி நிறைவையும் கர்த்தர் கிஃப்டாக கொடுத்தார். இந்த பூமியில் இருக்க அத்தனை வளங்களையும் நம்ம அனுபவிக்கணும். பூமியில் இருக்கிற அத்தனை வளங்களும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது. நான் சொன்னது புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, அதில் இருக்க வளங்களை தேவன் கொடுத்த ஞானத்தை கொண்டு இன்னும் சிறப்படைய போகணும். நாம் பிறப்பதற்கு முன்பாக பூமி எப்படி இருந்ததோ அதை பார்க்கலாம். நாம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பூமி நம்மாலே செழிப்படையணும். இந்த பூமியில் இருக்க அத்தனை வளங்களையும் பயன்படுத்தணும். அதே நேரத்தில் பூமியை சிறப்பாக்கணும். கர்த்தர் பூமியையும் பூமியின் நிறைவையும் திருடர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் பிசாசுக்கும் பிசாசை கும்பிடுறவர்களுக்கும் கொடுக்கல. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். தன்னுடைய பெரிய கிஃப்டை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஒருவேளை வறுமையில் இருக்கலாம். நான் போன வாரம் கூட சொன்னேன், ஊழியத்தின் ஆரம்பத்தில் எல்லாமே நீங்கள் அப்படி நினைச்சதை செய்ய முடியாது. சின்ன சின்ன காரியத்தை கூட நம்ம ஜெபம் பண்ணி தான் செய்யணும். அதுதான் ஆரம்ப நிலை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃபோட இந்த பெண்கள் கூட்டத்தில் பேசும் பொழுது, ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படி பேசும்பொழுது அவங்க கண்ணு கலங்குச்சு. பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். ஒரு நிலையில் அப்போ கஷ்டப்பட்ட நிலையில் தான் கர்த்தரை தூக்கி கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தரை உயர்த்துகிறோன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சத்தியத்தை ஆரம்பத்தில் அறிஞ்சிருந்தேன். ஆனால் வசனமும் எங்கள் வாழ்க்கையை ஒத்து போல. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறாருன்னு தெரியுது. ஆனால் வாழ்க்கையில் அப்படி பெரிய ஒரு பெருக்கோ ஒரு விருத்தி இல்லை. போன வாரம் சொன்னேன் இல்லையா, எனக்கு யாவும் இல்லை. ஒய்ஃப் கேட்டுருந்துருக்காங்க, ஒரு குட் டே பிஸ்கட் வாங்கி கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னேன்னா. ஆனால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்கி தரல, ஆனால் நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன். கர்த்தர் வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் நிறைய குட் டே பிஸ்கட் கொடுத்தாருனாங்க. யார் கொடுத்தாருன்னா ஐயா தங்கையா வாங்கி கொடுத்தாரு. தங்கையா வந்து அப்போ தெரியாது, தங்கையா வைத்தியார் தெரியுமாங்க. ஒரு சிலருக்கு தான் தெரியும் தங்கையா வைத்தியார். அவர் அந்த நேரத்தில் அப்போ இவன் கன்சீவாக இருக்கிற நேரம் சொன்னாங்க, ஒரு பாக்ஸ் நிறைய குட் டே பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரு. ஏன்ட்ட இல்லாட்டா கூட கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் தேவைகளை சந்தித்தார். ஆனால் இப்படி இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல என்று நல்லா தெரிஞ்சது. கர்த்தர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இப்படி இருக்க விரும்பலை, கற்றுத்தாருங்க, சொல்லித்தாருங்க. எதை அறியணுமோ அதை அறிய உதவி செய்யுங்க, எதை விடணுமோ அதை விட உதவி செய்யுங்க, எதை செய்யணும் சொல்லிக் கொடுங்கன்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு தரித்திரம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை. தரித்திரத்தினுடைய சுவடு கூட இல்லை. எத்தனை மக்களுடைய தேவைகளை சந்திக்க வச்சிருக்கிறேன். அன்றைக்கு கூட ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு. என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ஃபோன்லேயே பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ண வேணாங்க. இல்லை பாஸ்டர் 2 மாதம் சச்சு வாடகை கொடுக்கலன்னாரு. எவ்வளோன்னு கேட்டேன். சொன்னார், மறுபடியும் டெக்ஸ்ட் பர்மிஷன் கொடுத்துட்டேன். அது இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ரீதியில் இருக்கமான்னு கேட்டோம்னா தேவைகள் நமக்கு நிறையா இருக்குது. அப்படி இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ரீதியில் கர்த்தர் பலனை கொடுத்துருக்குறார். என்ன வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு எட்டாதும் அறியாதுமான பெரிய காரியங்களையும் சொல்லுவார்ன்னு இருக்கு. நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவர் இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி இல்லை, எனக்கு கற்றுத்தாருங்க சொல்லித்தாருங்கன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்க சொல்லிக் கொடுப்பார். எதுலேருந்து வெளியே வரணுமோ அதுக்கான வழியை சொல்லிக் கொடுப்பார். ஒரு காலத்தில் தரித்திரியமாக இருந்தோம், இப்போ தரித்திரியமாக இல்லை. தரித்திரியம் என்கிற ஒரு பிசாசை எங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டோம். ஆபிரகாமை கர்த்தர் நிறைவாக வச்சார், சாலமோனை நிறைவாக வச்சார், தாவீதை வச்சார், என்னையும் வைத்திருக்கிறார், உங்களையும் வைப்பார். அதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். தரித்திரத்தை மேற்கொள்ளணும்னா சில பிரமாணங்கள் இருக்கு.
எல்லாமே ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய பிரமாணங்களாக செயல்படுகிறது. பிரமாணங்களை மீறி இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியாது. எல்லாத்துக்கும் சில பிரமாணங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. நான் சொல்கிறது 10 கற்பனை இல்லை, 10 கற்பனைகள் ஸ்பிரிச்சுவலாக கிடையாது. அது ஆவிக்குரியது கிடையாது, அது மாம்சத்துக்குரியது. ஆவிக்குரிய பிரமாணம் இருக்கிறது. ஒரு பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் அடையணும்னா முதல் பிரமாணம் சுயநலத்தை தூக்கிடணும். கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல இருக்கணும். உங்களை முதல்ல வைக்கக்கூடாது, கர்த்தரை முதல்ல வைக்கணும். உங்களுடைய காரியங்களை முதல்ல வைக்காமல் கர்த்தருடைய காரியங்களை முதல்ல வச்சிங்கன்னா உங்களுடைய காரியங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் அவர் நடத்துவார். இது கோட்பாடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்க, முதல்ல அவரை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லலை, கூட கொடுக்கப்படும். நீ நினைச்சதுக்கு மேலே கர்த்தர் கொடுப்பாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கு சில மக்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கே ட்ரெஸ் எடுத்துக்கிட்ட சந்தையில் எடுத்தம்மாங்க, ராஜபாளையத்தில். சந்தையில் எங்கே போய் எடுக்கிறாங்க தெரியல, சந்தையில் ஏதோ ஒரு கடையில் எடுக்கிறாங்க. அது கூட நல்லா தான் இருக்குது. நீங்கள் சந்தையில் எடுக்காமல் சிறப்பான இடத்துல எடுக்கலாம். ஆனால் முதல்ல தேவனை வைக்கணும். வாசிப்போம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். நீதிமொழி 3, 9, 10 வசனங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளை திராட்சை ரசம் புரண்டு ஓடும். தேவனை முதல்ல வைக்கிறோம். விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்றால் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். உங்கள் கணக்கில் பணம் ஏராளம் இருக்கும், தாராளம் இருக்கும். எதை யோசித்து நீங்கள் செலவு பண்ண அவசியம் வராது. நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னா பொருளை வாங்கலாம். எவ்வளோ பணம் இருக்குது ஒரு செக் பண்ணிக்கலாமா, மற்றதுக்கெல்லாம் கொடுக்கலாமா, அதுக்கெல்லாம் இடிபடிமான்னு அவசியம் கிடையாது. ஏன்னா களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பி இருக்கும். எப்பொழுதென்றால் முதலாவது இன்னைக்கு கொடுக்குற மக்கள் கூட, தேவனுக்கு காணிக்க தசமாக கொடுக்குற மக்கள் கூட அவர் வாழ்க்கையில் முதல்ல தேவனை வைப்பது கிடையாது. எல்லாரும் சொல்ல சில மக்கள் செய்வது கிடையாது. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்த பிறகு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய முதலாவது பிரமாணத்தை நாம் மீறுகிறோம் அர்த்தம். வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய காரியங்கள். இன்னைக்கு துரதிருஷ்டவசமான ஒரு காரியம் என்னதென்றால், முழு கிறிஸ்தண்டத்தில், நான் ஒரு சபையில் சொல்லலை, முழு கிறிஸ்தண்டத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் தசமபாகம் கொடுக்குற ஆட்கள் தசமபாகத்துக்கு குறைவாக தான் இருக்காங்க. சொல்கிறது புரியுதா நினைக்கிறேன்? தசமபாகம் கொடுக்குற ஆட்கள் தசமபாகத்தை காட்டிலும் குறைவாக இருக்காங்கன்னா 110% மக்கள் கூட கிறிஸ்தண்டத்தில் தசமம் கொடுப்பது கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? 100 முழு கிறிஸ்தவ உலகத்தில் 110% மக்கள் கூட தசமபாகம் கொடுப்பது கிடையாது. அப்படித்தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறோம் என்றால் நம் தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிற அர்த்தம். தசமபாகம் உங்களுக்குரியது கிடையாது. தசமா உங்களுக்குரியதா அவருக்குரியதா? தசமபாகத்தை நீங்கள் நினைச்சபடி செலவு பண்ணலாமா, இல்லை ஏன் விருப்பத்தடி செய்யணும்னே நான் சம்பாதிச்சது அடைய முடியாது. தசமபாகம் கர்த்தருடையது, அது கர்த்தருக்குரியது. அதை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா கர்த்தருடையதை திருடுகிறீன்னு அர்த்தம். இந்த வசனம் வாசிக்கிறேன். யாத்திராம் திருப்போம், யாத்திராம் 23, யாத்திராம் 23 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் நிலத்தின் முதல் விளைச்சலில் முதற்கனியை உன் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வருவாங்க. நிலத்தின் முதல் விளைச்சலின் முதற்கனி. இந்த தசமபாகத்துக்கு வேதம் சொல்லுகிற இன்னொரு காரியம் முதல் விளைச்சல், முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு. உபாகம் திருப்போம், உபாகம் 14, உபாகம் 14 22வது வசனம். உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்குன்னா எப்பொழுதுக்கும் மரியாதை கொடுக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து. உபாகமம் 26:2. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அதுக்கப்புறம் எப்படி அறிக்கை இடணும், எப்படி கொடுக்கணும்னு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. இந்த 26ஆம் அதிகாரம் முழுவதும் தசமமாக எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறார். சொன்னது புரியுதுங்களா? ஒரு கூடையில் கொண்டு போகணும், கொண்டு போயிட்டு ஆசாரிக்கு முன்னாடி சொல்லணும்,
கர்த்தர் இங்கேருந்து கஷ்டப்பட்டேன் கொண்டு வந்தார், இப்பொழுது நான் ஆசீர்வச்சிருக்கிறான்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கையிட்டு சொல்லணும். லேவியராகமம் திருப்போம். லேவியராகமம் 23:10. நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அதை அங்கீகரிக்கும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். அது எல்லாம் வேதம் முழுதும் பாருங்க. நான் தசமம் கொடுக்கணுமா, தசமத்தை நான் ஏன் இஷ்டப்படி இது பயன்படுத்தலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேதம் முழுவதும் ஒரு முறை படித்து சோதித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் சொல்றதை பார்க்க வேணாம், வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வாழ்க்கையில் பெருக்கமடையணும், முன்னேற்றம் அடையணும் என்றால் முதலாவது தேவனை கனப்படுத்தணும். முதலாவது தேவனை கனப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான வழி கர்த்தருக்கு தசமம் கொடுக்கறது. தசமம் கொடுக்கறதுன்னா 10ல் 1 கர்த்தர் தான் 100% கொடுக்குறவருங்க. கர்த்தர் 90% கூட கேட்கலாம். கர்த்தர் அப்படி கேட்கல. 10ல் 1% கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய காரியத்துக்காக, கர்த்தருடைய நோக்கத்திற்காக செலவு பண்ணும்படியாக கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிற மலியாவில், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள்லாம் கர்த்தரோட ஆலயத்தை கொண்டு வாருங்க, அப்பொழுது வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால என்னை சோதித்து பாருங்க. கர்த்தர் கொண்டு வர சொல்றாரு, முதற்கனியை கொடுக்க சொல்றாரு. நம்ம கர்த்தருடைய காரியங்களை என்னோட வாழ்க்கையில பிரதானமாக வைக்கிறோம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்முடைய காரியங்களை அவர் கவனித்துக் கொள்வார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதாரம் சீர்படும்படியாக அவர் நம்ம மேல கண்ணோக்கமாக இருப்பார், நம்மை கவனித்துக் கொள்வார். நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம் அப்படின்னா, கர்த்தரை கனப்படுத்துகிறது வாயில கட்டுக்காது. நல்லவரே அப்படின்னு டாட்டா காமிச்சு போயிடக்கூடாது. நல்லவரேன்னு சொன்னிருக்கு, அதுக்கப்புறம் ஹாய் அப்படி போயிடக்கூடாது. கர்த்தரை கனப்படுத்துகிறது என்றால் அதில் கட்டாயம் பணம் இன்வால்வ் ஆகணும். யாரை கனப்படுத்தினாலும் அதில் பணம் இன்வால்வ் ஆகவில்லை என்றால் நீங்கள் சரியாக கனப்படுத்தவில்லைன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது மூப்பர்களை கனப்படுத்த சொல்லுது இல்லையா? ஆவிக்குரிய மூப்பர்களையும் கனப்படுத்த வேண்டும், மாம்சீகமான உங்கள் தாய் தகப்பன்மாரையும் கனப்படுத்த வேண்டும். உங்கள் தாய் தகப்பன்மாரை கனப்படுத்த வேண்டும் என்றால் தாய் தகப்பன்மானுக்கு கையில் ஏதாச்சும் பணம் கொடுக்கணும். அவங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது என்றால் பணம் கொடுக்கணும் என்றால் அப்படிதான் ஏன் சொன்னார். அன்னைக்கு ஒரு பரிசேயர்கள் மத்தியில் பழக்கம் இருந்துச்சு. நீ தாய் தகப்பனை கணம் பண்ண வேண்டாம், அது குர்பான்கிற காணிக்கையாக கர்த்தரை கொடுத்துட்டோம்னா தாய் தகப்பனை கணம் பண்ண அவசியம் இல்லைனாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனோட வார்த்தையை மீறுகிறீர்கள், அவமாக்குறீர்கள். தாய் தகப்பனை கனப்படுத்துறோம்னா வாயில நல்ல வார்த்தை பேசுறது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி உண்டா, நீ எப்படிப்பட்ட அம்மா, எப்படிப்பட்ட தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கொடுக்காம போற கிடையாது. அவங்களுக்கு தேவையான காசை கட்டாயம் கொடுக்கணும். அப்போ காசை கொடுக்கறது மட்டுமல்ல, கர்த்தர் நல்லா ஆசீர்வச்சிருக்காருன்னா உங்க தாய் தகப்பன் மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுங்க. வீடு கட்டி கொடுக்குறது மட்டுமல்ல, தாய் தகப்பனுக்கு போய் வர்றதுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க, காரை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவரையும் போட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் செய்யணுமா? அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. பொருளாதாரம் தாய் தகப்பனுக்கு வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கும் அவர்களுக்கு கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் உயரணும் நீ விரும்புனீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் அந்த அளவுக்கு உங்க வைப்பார். எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகுது? விருப்பத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆசையே அழிவுக்கு காரணம் கிடையாது, ஆசைதான் ஆசீர்வாதத்துக்கு காரணம். ஒரு காரியத்தை ஆசைப்பட்டாதான் நீங்க ஜெபிக்க முடியும். ஆசைப்படவே இல்லை என்றால் வாழ்க்கையில வராது. அதே மாதிரி தாய் தகப்பனை கனப்படுத்துகிறது மட்டுமல்ல, ஆவிக்குரிய மூப்பர்களை கனப்படுத்த வேண்டும் சொல்லுது. உங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தவங்க, உங்களை ரட்சிப்புல நடத்தினவங்க, அவர்களை கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்துறதுன்னா சோத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. சோத்திரையான்னு சொல்லிட்டு உள்ள வந்தோன்னா வடையத்துக்கு பின்னாடி வைக்கிறது கிடையாது. சிலருக்கு தெரியாது. ஒரு ஆள் என்ன பண்ணார், ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது வடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா உள்ளே போனோம், டக்குன்னு வடையை பிடிச்சி பின்னாடி வச்சிட்டாரு. அவருக்கு இருக்கிற அறிவு அவ்வளோதான், நம்ம யாருன்னு அவருக்கு தெரியலை. அப்படிப்பட்ட சில ஆட்கள் இருப்பாங்க. பைபிள் சொல்லுது, திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவனை ரெட்டிப்பான விதத்தில் கனப்படுத்துன்னு இருக்கு. சில வசனம் வாசிக்கிறேன். கலாத்தியர் 6 எடுப்போம். கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கிறவன். இதில் 1 கொரிந்தியர் 1:9 9 9 வசனம்.
போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவன், போரடிக்கிறவன் தன் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்க வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. அதாவது போரடிக்கிற மாட்டை கட்டாயம் சொல்லும் பொழுது எது எதில் வேலை செய்யுதோ அதில் அது பலனடையணும். இப்போ நான் ஊழியம் செய்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை தேவைகளும் எதில் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் ஊழியத்தில் தான் சந்திக்கப்படணும். என் தேவைக்கான வெளியே வேலைக்கு போகக்கூடாது. அப்படி போனோன்னா பிரமாணம் மீறப்படுகிறது அர்த்தம். நீங்கள் ஒரு ஊழியத்தில் இருக்கீங்க வச்சுங்களேன், நான் என்னை பற்றி பிரச்சனை இல்லை, கர்த்தரின் தேவைகளை பரிபூர்ணமாக சந்திச்சு வராது, ஒரு குறைவு இல்லாமல் நடத்தி வரார். ஒரு குறைவும் கிடையாது. சில நேரத்தில் சில மக்கள் தசமாக சில மக்கள் காணிக்க கொடுப்பாங்க, யாருனே தெரியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் கொடுப்பாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஒருத்தர் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக மாதம் 11,000 காணிக்க போடுவார். திடீர்னு காணாமல் போயிட்டார். திடீர்னு காணாமல் போனோம், ஏன் நீங்கள் 11,000 காணிக்க போடுன்னு கேட்க முடியுமா? திடீர்னு 2 பேர் புதுசாக வந்திருக்காங்க. இப்போ அவங்க போயிட்டாங்க, கர்த்தர் 2 பேரை உள்ள விட்டார். கர்த்தர் ஒரு நாள் நம்ம குறைவில் வைக்க மாட்டார். ஆனால் நீங்கள் எந்த ஒரு சபையில் இருக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்களை குறைவில்லாமல் பார்க்க வேண்டியது அந்த சபை மக்களுடைய கடமை. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய நோக்கங்களை தேவனுடைய திட்டங்களில் நீங்கள் ஈடுபடுகிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் பார்ப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். முதல்ல தேவனை கனப்படுத்துறனா இருக்க வேண்டும், ஆவிக்குரிய மூப்பர்களை கனப்படுத்துறலாக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். அதே நேரத்தில் தரித்திரர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 28:27 தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடைய மாட்டான் இருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடைய மாட்டான் இருக்கு. இதெல்லாம் பிரமாணம். முதல்ல தேவனை வைங்க. சுயநலத்தை விட்டுட்டு தேவனை முதல்ல வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இல்லாமல் ஒரு கஷ்டம் இல்லாமல் பார்ப்பது கர்த்தருடைய கடமை. கர்த்தர் கட்டாயம் செய்வார். என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவேன்னு சொன்னால் கட்டாயம் செய்வார். முதல் புறம். 2வது காரியம், இந்த கஞ்சத்தனத்தையும் பிசுனாரித்தனத்தையும் தூக்கி எறியணும். பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் வரணும்னா இந்த கஞ்சேன் கரிமி தெரியுமா? பார்த்துறீங்களா? பார்க்கலன்னா நான் சிலதை காமிக்கிறேன், தனியாக வந்து சொல்லுங்கள். கஞ்சம், கரிமித்தனம், அல்பத்தனம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சால் தான் பொருளாதாரத்தில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். மனம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகணும். சொன்னது 2 லிட்டரு பால் வாங்க போகிறீங்கன்னா எத்தனை லிட்டர் சட்டி கொண்டு போவீங்க? அட்லீஸ்ட் 2.5 லிட்டராச்சும் அதை பிடிக்கணும். கர்த்தர் ஏராளம் தாராளம் கொடுக்க வேண்டாம். உங்கள் மனம் பெருக விருத்தி அடைகிற ஒரு மனமாக இருக்கணும். நீதிமொழிகள் போவோம். நீதிமொழிகள் 11:24 வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அடுத்து, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்றால் பொருளாதாரத்தில் ஏராளம் தாராளம் குறைவில்லாமல் இருக்கும். யாருக்கு? உதார குணமுள்ள ஆத்துமா, விரித்தடைந்த ஒரு ஆத்துமா, செழிப்படைந்த ஒரு ஆத்துமா செழிப்பில் வாழும். ஆனால் மனது அப்படி செழிப்படையில் உதார குணமுள்ளமா ஒரு ஆத்துமாக இல்லை என்றால் வாழ்க்கையில் செழிப்பை பார்க்கறது கஷ்டம். அநேக மக்கள் நான் எப்படி உதாரத்துவமாக இருக்க முடியும், என்கிட்ட அந்த அளவுக்கு கையில் காசு இல்லையே, நான் எப்படி உதாரத்துவமாக வாழ முடியுங்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாக இருப்பான், கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாக இருப்பான். நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் உதாரத்துவமாக இருங்கன்னு சொல்லலை. உங்கள் கையில் இருக்க 100 ரூபாயிலேயே உங்களுக்கு உதாரத்துவத்தை காமிங்க. உதாரத்துவங்கிறது பணத்தை எவ்வளோ செலவழிக்கிறீங்க கிடையாது, எவ்வளவு மனதில் வில்லிங்காக இருக்கிற மாதிரி பொறுத்து இருக்குது. நான் எப்படி உதாரத்துவமாக இருக்க முடியும்? நான் கொடுக்க விரும்புகிறேன், கர்த்தருக்காக செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னிடத்துல இல்லையே. நான் எனக்கு கடன் அடைக்க வேண்டியிருக்கு, பிள்ளையை படிக்க வைக்க வேண்டியிருக்கு, பிள்ளைகளுக்கு அதை செய்ய வேண்டியிருக்கு, இதை செய்ய வேண்டியிருக்கு. நான் எல்லா தேவைகளையும் அடைச்ச பிறகு நான் நிச்சயமாகவே கர்த்தருக்கு ஏதாச்சும் செய்வேன். கர்த்தர் அதை நம்புறது கிடையாது. கர்த்தரை நம்புறது கிடையாது, நானும் நம்புறது கிடையாது.
ஏன்னா கர்த்தர் சொன்னார், நீ கொஞ்சத்தில் உண்மையா இல்லைன்னா நிச்சயமா நீ அநேகத்தில் உண்மையா இருக்க மாட்டேன். நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொன்னது. உங்க கையில எது கொஞ்சம் இருக்கா, 50 ரூபால நீங்க உண்மையா இல்லைன்னா நிச்சயமா 50 லட்சத்துல உண்மையா இருப்பீங்கன்னு சொல்லவே முடியாது. உண்மைத்தன்மை எங்க ஆரம்பிக்கலாம்? 50 ரூபாயிலே சிறுசிலே ஆரம்பிங்க. சின்ன காரியத்திலே கர்த்தரை கனப்படுத்தி வாழ பாருங்க. நான் யாராலும் தாராளம் தான் கொடுப்பேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இன்னைக்கு எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் 5 கோடி வந்தா நீங்க இருப்பீங்க. நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொன்னாருங்க. நீங்க கர்த்தருக்கு ஒரு 10 கோடி செக் எழுதுறீங்க வச்சுக்கலேன், கர்த்தர் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுலாம் கிடையாது. கர்த்தரும் இம்ப்ரெஸ் ஆகிற, நானும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். கர்த்தர் பணத்தை பார்க்கலங்க, கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாரு. வில்லிங் ஹார்ட், எவ்வளோ வில்லிங்காக இருக்கான், எவ்வளோ உதாரத்துவமாக இருக்கான். இது காணிக்கை கொடுக்குற மட்டுமே. நான் காணிக்கை எடுக்க போகிற கிடையாது, காணிக்கை எடுத்தாச்சு. நான் காணிக்கை கொடுக்காத ஆளை உலுக்கி கொடுக்க மாட்டேன். உலுக்கி குளிக்கணும்னா சில்லறை தான் விழும். அந்த பழக்கம் நம்ம என்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை முறை மாறணும், மைண்ட் செட்டு மாறணும். வாழ்க்கையில் ஏராளம் தாராளம் பணம் என்பது யோசிக்கவே கூடாது. ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா ப்ராஜெக்ட் மட்டும்தான் கனவுல மனதில் இருக்கணுமே தவிர பணத்தை யோசிக்க கூடாது. இன்னைக்கு 2 பசங்களுக்கும் காலேஜ் போனாங்க. போன புதன்கிழமை காலேஜ் ஆரம்பிச்சது. நான் முதலே கேட்டேன், நடுவில் கேட்டேன், ஃபீஸ் கட்ட வேணாம் மாட்டேனே, இல்லை கடைசியில் கட்டிக்கலாம்னா கடைசி நாள் வரை ஞாபகப்படுத்தலை. அப்போ கடைசி நாள் அவங்க சொன்னா இல்லை கொஞ்சம் பண்ணால் போதும், 5 தவணையாக கட்டலான் இருக்காங்க. நான் அப்படிலாம் போவேனா, நீ காலேஜுக்குள்ளே போகும்போது ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டு போ. நீ 5 தவணை கட்டேன், முதல் தவணை கட்டி 2வது தவணை கட்டிட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ உள்ளே போறியா, ஃபீஸ் கட்டிட்டேன்னு கேட்டோம்னா ஃபுல்லாக கட்டியாச்சு. 2 பேருக்கும் ஃபுல் ஃபீஸ் கட்டி தான் அனுப்பிவிட்டேன். அந்த லெவலுக்கு மாறணுங்க. வாழ்க்கை தரம் உயர்ந்துடணும். அதுக்கு நான் வசனத்தை விலைக்கு சொல்கிறேன். நான் என்ன சொல்லலை, பைபிளில் இருக்கிற வசனத்தை விளக்குறேன். உதாரத்துவமுள்ள ஒரு ஆத்துமா. வீட்டில் சமைச்சிருக்கீங்க, பிரியாணி சமைச்சிருக்கீங்க, நான் 3 பேருக்கு தான் சமைச்சிருக்கீங்க. 2 பேர் கெஸ்ட்டு வச்சுருந்தா கூட 5 பேருக்கும் கொடுத்து சாப்பிட்றதும் இருக்கணும். பிரியாணி இருக்கட்டும், போடா ஒரு கிரில்டு சிக்கன் வாங்கிட்டு வா, ஒரு சுக்கா வாங்கிட்டு வா சொல்லி அப்படி அந்த உதாரத்துவம் இருக்கும். வந்துட்டீங்களா, இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சட்டியில் உள்ளே இருக்கும்போது ஹோட்டலுக்கு போகிறீங்களா, நல்லா சர்வ் பண்ணுறாங்களா, டிப்ஸ் நல்லா கொடுக்கணும். 2 ரூபா கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் என்னது? உதாரத்துவமான ஆத்துமா. பேசுகிற விதத்தை மாற்றிருங்க, சிந்திக்கிற விதத்தை மாற்றிருங்க. நீங்கள் சிந்திக்கிற விதத்தையும் பேசுகிற விதத்தையும் மாற்றினீங்கன்னா வாழ்க்கை மாறி. ஒரு நாளும் ஏழ்மைத்தனத்தையும் கஞ்சத்தனத்தையும் பெருமையாக பேசாதீங்க. ஏழைக்கேத்த எள்ளுருண்டை, ஏழைகளின் பிரியாணி, ஏழைகளின் ஊட்டி இருக்கா? ஏழைகளின் ஊட்டி தெரியுமா என்ன? நம்ம சேலத்துக்கு மேலே ஒரு ஊர் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஏழ்மைத்தனத்தை நீங்கள் பெருமையாக பேசி ஏழ்மைத்தனத்தோடு உங்களை ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா ஏழ்மைத்தனம் உங்களை விட்டு போகவே போகாது. ஆரம்பத்தில் காசு இல்லாமல் இருந்தாங்க. ஒரு நாள் கூட என்னை பார்க்குறவங்க காசு இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. இவர்கிட்ட காசு இல்லை அப்படி சொல்லவே முடியாது. ஆனால் காசு இல்லை, ஆனால் என்னை பார்த்து யாருமே இவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏழ்மைத்தனத்தோடு நான் ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. நான் ஏழை கிடையாதுன்னு நினச்சேன். நான் ஏழை கிடையாது, நான் ஏழ்மையால் வாழ மாட்டேன். புத்தி மாறணும், பேச்சு மாறணும், சிந்தை மாறணும். அன்னைக்கு எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் அனுப்பிவிட்டான். ஒரு பையன்கிட்ட காசு கேட்டான். காசு கேட்டு அழுகிறத மாதிரி ஃபோட்டோ போட்டிருந்தான். மாமா நீங்களும் ஒரு ஸ்டிக்கர் அனுப்பி விட்டானா? ஏன்ட்டா அப்படிலாம் ஸ்டிக்கர்லாம் இல்லைடாட்டேன். அப்படி சொன்னால் அவர் 2-3 ஸ்டிக்கர் அனுப்பி விட்டான். ஸ்டிக்கர்னா இந்த இப்படி தூக்கி 2 வை இப்படி காமிக்கிற மாதிரி. அப்படிலாம் நான் அனுப்பவே மாட்டேன். அது என்னது? பொண்ணு இல்லை அப்படி காமிக்கிறது. சொன்னது புரியுதுங்களா? நீங்க எதை பேசுகிறீர்களோ அது அவங்க வாழ்க்கையின் பங்காக மாறும். நான் பேசுகிற வார்த்தை நமக்கு சாதகமாக இருக்கணும், விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுறதா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார்,
இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து அவன் சொன்னான் என்றால் அவன் சொன்னபடி ஆகும். நல்லதை சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, உயர்த்திருக்கிறாரு, கர்த்தர் நிறைவா வச்சிருக்கிறாரு. அப்படி பேசிட்டு பாருங்க. கையில காசு இல்லாட்ட கூட பேசி பாருங்க. கொஞ்ச நாள் காசு வரும், நிறைய வரும், ஒரு கான்டாக்ட் வரும், ஒரு ஏதோ ஒரு டீல் உங்களுக்கு வருங்க. எதிர்பாராத டீல் வரும். கர்த்தர் கொடுப்பார். சரீரத்தை பார்த்து இந்த சரீரம் வந்து பலவீனமான சரீரம், எனக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்காது, அது சாப்பிட்டா ஒத்துக்காது, அது சொல்லவே கூடாது. ஒத்துக்காட்ட கூட சொல்லாமல், நான் இப்போ சாப்பிட்ற மூடில் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் சொல்லணும். என்ன பேசக்கூடாது. தரித்திரியமாக இருக்கிறீங்களா? நீங்கள் என்கிட்ட கேட்டீங்களா, நீ தரித்திரியமாக இருந்தீங்களா? இருந்திருக்கேன். தரித்திரியம் நல்லதான்னு கேட்ட நல்லதே கிடையாது. அசிங்கம், அவமானம். நினைச்சதை செய்ய முடியாது தெரியுமா? என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ 8ஆம் கிளாஸ் படிக்கிற மதுரில் இருக்க மக்களுக்கு தெரியும். தெற்குவாசல் பக்கத்தில் மணிஷ் கபே அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அப்போல்லாம் அப்போ இருந்த ஹோட்டல் மாதிரி இப்போ இல்லையங்க. அப்போல்லாம் ஹோட்டல் பக்கம் போகும்போது மணக்கும் தெரியுமா? நான் வெஜிடேரியன் ஹோட்டல், வெஜிடேரியன் ஹோட்டல்லேயே ஒரு உள்ளே போனாவே அப்படி ஜம்முன்னு மணக்கும் தெரியுமா? நான் மணிஷ் கபேலாம் போகும்போது அந்த அந்த பூரி குருமா வாசனை அப்படியே தூண்டும். அப்போ எங்கள் அம்மாட்ட கேட்டேன், பூரி வாங்கித்தாங்க நேரம். என் அம்மா காசு இல்லைன்றுச்சு. காசு இல்லை ஐயாவே இல்லை. நாங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவோம், அன்னைக்கு கேட்டடா பூரி வாங்கி தந்தேன் இல்லைண்டு. இப்போல்லாம் பூரி இல்லை, இப்போ ஊருக்கே என்னால் பூரி போட முடியும். அப்போ நீங்கள் நினச்சது பிள்ளை கேட்டால் கூட வாங்கி கொடுக்க முடியாது. அது என்னது? ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. அதை வெறுக்கணுங்க. அதை எப்படினாலும் வெளியே தூக்கி எறிஞ்சு நினைக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அது தரித்திரியமா? தரித்திரிய வசனமா? இல்லைங்க, காசு இருந்தால் தான் பிரச்சனை என்ற ஒரு ஆள் சொன்னார். ஏன்டா வேலைக்கு போகலான்னு கேட்டேன். வேலைக்கு போக சும்மா இருக்க, 2 பிள்ளைகள் இருக்க, ஏதாவது சேர்த்து வச்சாண்ணே. சார் நீ தப்பாக பேசுகிறீங்க சார். சேர்த்து வச்சாதான் பிரச்சனை. சண்டை போடுவாங்க, இந்த சொத்து வேணும் அந்த சொத்து வேணும். சேர்த்தே வைக்கலன்னா என்ன மாதிரி தத்துவம் பேசுகிறா பாருங்க. நிறைய சேர்த்து வச்சாதான் இந்த சொத்து எனக்கு அந்த சொத்து எனக்குமா. சேர்த்தே வைக்கல, அதெல்லாம் என்னது? தரித்திரத்தை மேன்மையா பேசுறது. இன்னைக்கு ஏழையா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், கர்த்தரை விசுவாசிங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் எளியவனை புழுதிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேங்க. நான் வாலிப வயதெல்லாம் எதே வாழ்க்கையை ஓட்டணும்னு தான் நினைச்சேன். இதோட வேலைக்கு போகணும், வாழ்க்கையை ஓட்டணும், இதே வாழணும் அப்படி தான் நினைச்சேன். ஆனால் கர்த்தரை அப்படி வாழ வைக்கலை. கர்த்தரை வாழ வச்சு எனக்கு அநேகருக்கு நீ ஆசீர்வாதம் வச்சிருக்கிற. அநேகருக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க சமீப காலத்தில் பாசவங்களை பார்க்க வரோம் அப்படி நான் இப்போதைக்கு வேணான்ட்டேன். நல்லது, அத்தனை பேருக்கு என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு ஆளை கூட இந்த உலகத்தில் சோடையாகவோ ஏழையாகவோ வாழ விரும்பலை. ஒரு மனிதனை கொடுத்த கர்த்தருடைய சித்தம் கூட அவன் ஏழையாக இருக்கணும் கிடையாது. எல்லாரும் நிறைவாக இருக்கணும், எல்லாரும் பரிபூர்ணமாக இருக்கணும். இந்த உலகத்தினுடைய அத்தனை நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்கணும். சொன்னது புரியுதுங்களா? ஒரு பென்ஸு கார் போதுன்னா அது ஒரு விசுவாசியுடைய காராக இருக்கணும். வெளியே வந்து வசனம் இருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அப்படி இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அது விசுவாசிங்க. நான் கர்த்தரை இப்போ வாழ வைக்கிறேன், விசுவாசிங்க. கையில் சொல்லுவாங்க, உதார குணமுள்ள ஆத்துமா, தாராள மனது செழிக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். இந்த வசனத்தில் இது த லிவிங் பைபிள், நியூ லிவிங் பைபிள் கிடையாது, த லிவிங் பைபிள். இட் இஸ் பாசிபிள் டு கிவ் அவே அண்ட் பிகம் ரிச்சர். எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட பணக்காரனா இருக்கலாம். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஹோல்ட் ஆன் டு டைட்லி அண்ட் லூஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் நல்லா கொடுக்காம இருக்க பிடிச்சி கூட எல்லாத்தையும் இழக்கலாம். அடுத்து, எஸ், the liberal man shall be rich. By watering others, he waters himself. Liberal man, உதார குணமுள்ள மனுஷன் கட்டாயம் பணக்காரனா இருப்பான்.
வசனம், தேவனோட வார்த்தை, அப்படி விசுவாசிங்க. கையில் காசு இல்லாட்ட கூட மனது பெருசாக இருக்கட்டும். கொஞ்ச நாள் கையில் காசு வரும், அதையும் ஊதாரியாக செலவு பண்ண சொல்லலை. அதாவது ஊதாரின்னா 5 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு சொல்லலை. ஞானம் இருக்கணும், ஆனால் பிச்சைத்தனமும் பிசினாரித்தனமும் இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? பிரசங்கி போவோம். பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அடுத்த நாளே வரும் சொல்லலை, ஒரு வாரம் கழிச்சு வரும் சொல்லலை. ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பா வரும். அது பூமிக்குரிய, அதாவது ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, இயற்கையும் சரி. ஒரு விதையை விதைத்தோம் என்றால் அடுத்த நாளே அது பலன் வருவது கிடையாது. ஒரு விதையை விதைச்சிருக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே பலன் வருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் மாம்சத்துக்கு அது விரும்பாது. மாம்சம் விதைச்ச உடனே அடுத்த நாளே வரணும் நினைக்குது. அப்படி கிடையாது. தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அது பலனை கொடுக்கும். வாசிப்போம் 2ஆம் வசனம். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. கீழே, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்துலையே மரம் கிடக்கும். அது என்ன பெரிய ரெவலேஷனாக எனக்கு தெரியல, அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவர் எழுதியிருக்கிறாரு, எந்த இடத்துல விழுந்துச்சோ அங்கே தாங்கிற. அடுத்து, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆங்கில இது NLT சொல்லும் பொழுது பெர்ஃபெக்ட் வெதரை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான் இருக்கு. இன்னைக்கு அநேக மக்கள் விதைப்பது கிடையாது. ஏன் விதைப்பதுன்னு கிடையாதுன்னா நிச்சயமாக ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன் விதைக்கல தெரியுமா அப்படின்னு காரணம் சொல்லுவோம். கர்த்தர் நம்மிடத்தில் விதைக்க சொல்லும் போதெல்லாம் அநேக நேரத்தில் அது விதைக்கிறதுக்கேற்ற சூழ்நிலையாகவே இருக்காது. கர்த்தர் விதைக்க சொல்லும்போது எப்போ ஒரு நாள் விதைக்க முடியுமா, முடிஞ்சா விதை அப்படி சொல்கிறதே கிடையாது. கர்த்தர் சில மனிதனை ஏவி சில மக்களுடைய தேவைகளை சந்திக்க வைக்கிறார். கர்த்தர் பரலோகத்துக்கு காசு அனுப்புறது கிடையாது, மனிதர்கள் மூலமாக தான் தேவையை சந்திக்க வைக்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஏவி ஒரு மனிதனுடைய தேவையை சந்திக்க சொல்லும் பொழுது இன்றைக்கி அநேக நேரத்தில் அநேக மக்கள் அவைலபிளாக இருப்பது கிடையாது. கர்த்தர் உன்னை சொல்லி செய்ய சொல்கிறார் என்றால் அநேக மக்கள் அதற்கு இணங்குவது கிடையாது. ஆனால் இணங்குவது இல்லைங்கிறதுனால ஒரு மனிதன் ஜெபித்ததுனால அவனுடைய கர்த்தர் அவனை வெக்கப்பட மாட்டார். அவருக்கு அவருடைய நோக்கங்களுக்கும் திட்டங்களுக்கும் இணங்குகிற மக்கள் இருக்காங்க, பார்த்தீங்களா? இருக்காங்களா? இருக்காங்க. அவர்களை ஏவி அந்த தேவையை சந்திக்க வைப்பா. அநேக நேரத்தில் அவர்களைத்தான் கர்த்தர் அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா மற்றவர்கள் கர்த்தருடைய நோக்கத்துக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் செவி சாய்ப்பது கிடையாது. கர்த்தரை நோக்கி பார்க்குறேன், தேவைகள் சந்திக்கப்படும் போது கேட்குறேன். ஏதோ ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஏவி யாருன்னே தெரியாதுங்க. சில மக்கள்லாம் ஜிபேயில் அனுப்புகிறாங்கன்னா நம்ம கான்டாக்டில் இருந்தால் தான் ஃபுல் நேம் வரும். கான்டாக்ட் இல்லைன்னா பேரே வராது. கான்டாக்டில் இல்லாத ஆட்கள் அவங்க ஆனா பெண்ணுன்னு கூட தெரியாது. கர்த்தர் தேவைகளை சந்திக்க வச்சிருக்கிறாரு. எனக்கு ஜிபேயில் போட்டால் கூட சில நேரத்தில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கணும். ஒரு கிழமை சொல்லியிருக்கல, ஒரு பிரதர் ஒருத்தர் திருச்சியில் இருக்கிறாரு. இப்போ தான் தெரியும், சமயத்தில் வீட்டுக்கெலாம் போன வருஷம் அவர் வாங்கி கொடுத்த வாட்ச் தான் எனக்கும் மனைவிக்கும் ஒரே மாதிரி வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கத்தில் மாதம் 25,000 காணிக்கப்படுவார். ஒவ்வொரு மாதம் 25,000 காணிக்கப்படும். பேர் தான் தெரியும், அது நான் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃப்ரான்சிஸ் சேவியர்ங்கிற பேர் மட்டும் வரும். கான்டாக்ட் கிடையாது, நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ரொம்ப நாள் கழித்து போன வருஷம் தான் பிப்ரவரி மாதம் அவங்க மனைவி கூப்பிட்டாங்க. பசங்க திருச்சியிலேருந்து கூப்பிட்றேன், ஃப்ரான்சிஸ் சேவியர் உங்களுக்கு தெரியுமாட்டாங்க. ஆமாம், ஒருத்தர் பேர் போடுவாரே, மனைவி தான் நாளைக்கு பிறந்த நாள் இருந்தாங்க. சமீபத்தில் போன வாரம் சர்ச்சு கன்செஷனுக்காக திரும்பி 5 லட்சம் அனுப்பி விட்டார். ஏற்கனவே 2 lakhs கொடுத்தாரு. அவங்க யாருன்னே தெரியாதுங்க. கர்த்தர் சில மக்களுடைய இருதயத்தில் ஏவி தேவைகளை சந்திக்க வைக்கிறாருங்க. தன்னை நம்புகிற மனிதனை கர்த்தர் ஒரு நாள் வெக்கப்பட வைக்க மாட்டாருங்க. நான் அனுபவத்தில் சொல்றேன். நீ கர்த்தரை நம்புறீங்களா, ஒரு நாள் கூட உங்களை தலைகுடி விட மாட்டார். எலியா வனாந்தரத்தில் இருந்தார். 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை. காலையிலும் சாயங்காலம் 2 வேளை நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா தெரியுமா?
2 வேளை சாப்பிட்டா போதுங்க. நம்ம தான் 3 வேளை சாப்பிட்றோம். ஆதி மனிதன் 2 வேளை தான் சாப்பிட்டான். இப்போ தான் நம்ம 4 வேளை சாப்பிட்றோம். தெரியுமா? காலையில் ஒரு சாப்பாடு, 11 மணி, 4 வேளை இல்லை, சிலர்லாம் 7 வேளை சாப்பிட்றாங்க. காலையில் ஒரு சாப்பாடு, 11 மணிக்கு டீயும் வடையும், அப்புறம் மதியம் சாப்பாடு, அப்புறம் 4 மணிக்கு டீ வடையும், அப்புறம் 7 மணிக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் நைட்டுக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் வயிறு பேண்ட்டை போடுற இடத்துல போட முடியாது, கீழே போட்டிருப்பாங்க. தெரியுமா? கத்தர் நிறைவா வச்சாருங்க பஞ்ச காலத்துல. அதான் கத்தர். வாசிக்கிறேன், 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமா உனக்கு. 7 பேருக்கு கொடு, 8 பேருக்கு கொடு. நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவன் நிற்பான். இந்த உக்ரானக்காரனை குறித்து கத்தர் பேசினா தெரியுமா? ஒரு உக்ரானக்காரனை குறித்து கத்தர் லூக்கா 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவன் எஜமான்ட்டு திருடுறான், திருடிட்டே வர்றான், நிறைய திருடுறான். திருடுற உடனே எஜமான் கூப்பிட்டு கணக்குடியாங்கிறாரு. கணக்குடுன்னு சொன்ன உடனே வேகமா யார்கிட்ட கொடுத்தா பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் போய் எழுதுறான். 50 லட்சம் கொடுத்துருந்தான்னா 25 லட்சம் எழுதுங்கிறான். 1 கோடி கொடுத்தா 50,000 எழுதுங்கிறான். ஏன் சொல்றான்னா, நான் உனக்கு இதான் கணக்கு கொடுப்பேன், நாளைக்கு கஷ்டம் வந்தான் என்னை கவனிச்சுக்கவில்லைங்கிறான். அவனை பார்த்து எஜமான் சொல்றான், இவனுக்கு இருக்கிற அறிவோட என் பிள்ளைகளுக்கு இல்லையேன்னாரு. லூக்கா 14 படிச்சு பாருங்க. திருட சொல்லல, அவன் எதிர்காலத்துக்கு ஒன்று யோசிக்கிறான். நான் சொன்னது இப்போ எதிர்காலத்துக்கு பிளான் பண்றான். அதைத்தான் பார்க்கணுங்க. அதில் இந்த அறிவு என் மக்களுக்கு இல்லையேன்னாரு. நிறைய மக்களுக்கு இல்லைங்க. கத்தர் 7 பேருக்கோ 8 பேருக்கோ கொடு. மனதில் பிச்சைக்காரத்தனமே விட்டுறணுங்க. யார்கிட்டையுமே கெஞ்சக்கூடாதுங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. குறிப்பாக ரோட்டில் போய் கெஞ்சாதீங்க தயவு செய்து. இந்த ரோட்டில் பிளாட்ஃபார்மில் பொருள் விற்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட போய் கசராதீங்க, கொடுங்க. அவன் வீடு கட்ட போறானா, நீ கொடுக்குற காசுல, இல்லை நீங்கள் வீடு இழக்க போறீங்களா? உதாரத்தோடு இருங்க. தாவீது சொல்றாரு, நான் சின்னவனா இருந்தேன், வயசாகி போச்சு, நீதிமானுடைய பிள்ளைகள் பிச்சை எடுத்ததை நான் பார்த்ததில்லைன்னாரு. பிச்சை எடுக்கிறது என்னது? கெஞ்சுறது. நீங்களும் யார்கிட்டையும் பேரம் பேசி கெஞ்சக்கூடாது. ஐயா ஒரு 10 ரூபா குறைச்சி கூடாதா? கெஞ்சவே கூடாது. தரத்தை உயர்த்திட்டே வாங்க, வாழ்க்கை தரம் உயருங்க. லூக்கா சொல்றாரு, லூக்கா 6:38 வாசிப்போம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நன்றாய் அளந்து மனிதர்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நன்றாய் அளந்து மனிதர்கள் போடுவாங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் அப்பொழுது கொடுங்கன்னு சொல்லல. கொடுங்க. விதைப்பு அறுப்பு, அறுப்பு விதைப்பு இல்லை. முதல்ல கொடுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். யார் கொடுப்பா? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கணும். யார் கொடுப்பா? மனுஷன் கொடுப்பான். பாஸ்டர், நான் பாஸ்டர் இல்லையே. இது பாஸ்டருக்குரிய வசனமே கிடையாதுங்க. மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலன்னு நீங்க ஏன் தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். ஒன்று, இது விசுவாசிக்காமல் இருக்கலாம், அல்லது நீங்க விதைக்காமல் இருக்கலாம். மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவைகளை சந்திச்சுட்டே இருக்கணுங்க. அது பிஸ்னஸ் டீலாக இருக்கலாம், ஒரு தயவாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம். எதிர்பாராத பிஸ்னஸ் டீலை மனிதன் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை நீ கெஞ்சக்கூடாது. பிஸ்னஸ் டீல் பரலோகத்துல தான் வரும். பரலோகத்துல அப்பா பரலோகம் வாப்பா, அந்த காம்பவுண்ட் வால் கொஞ்சம் இடிஞ்சிருச்சு, கட்டிட்டு போன்னு சொல்லுவாரா? பிஸ்னஸ் டீல் எங்கே கிடைக்குதுங்க? இங்கே கிடைக்குங்க. சொல்லுவோம், நான் கொடுக்கிறவன், நான் கொடுக்கிறவனா இருக்கிறபடினாலே தேவன் மக்களோடு இடைப்பட்டு எனக்கு கொடுக்கும்படியாக செய்கிறார். பொருள்களையும் தயவையும் வியாபார ஒப்பந்தங்களையும் எனக்கு கொடுக்கும்படியாக மனிதனுடைய இருதயத்தில் ஏவி நடத்துகிறார். ஆமென்.
இதை விசுவாசிக்கணும். எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தர் மனிதனுடைய இருதயத்தில் ஏவி எனக்கு வேண்டிய வியாபார ஒப்பந்தங்களை, பிசினஸ் டீலை கர்த்தர் கொடுக்க வைக்கிறார் சொல்லணும். நீங்க யார்கிட்டையுமே கெஞ்சக்கூடாது. தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா, எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பீங்களா. மனுஷனை ஏவி கர்த்தர் உங்களை தேடி கொடுக்க சொல்லுவார். உனக்கு கொடுக்கூடாதான்னு நினைக்கிறேன், ஆனால் கர்த்தர் கொடுக்க வைப்பார். ஏன் கொடுக்கணும்னு தெரியல, ஆனால் கொடுக்க வைப்பார். ஏன்னா நீங்கள் அவரை கனப்படுத்தி வாழ்றீங்க. இதெல்லாம் சீக்ரெட்டுங்க. கொடுக்கும்பொழுது இன்னும் அதிகமாக கொடுக்குறீங்க, இன்னும் அதிகமாக கொடுக்குறீங்க போது மேலும் மேலும் அறுவடை வந்துட்டே இருக்கும். 2 Corinthians 9:6. இன்னும் நான் சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அதைப்பான். 1 ஏக்கருக்கு விதைச்சிங்கன்னா 1 ஏக்கருக்கு விளைச்சல் வரும். 100 ஏக்கர் வச்சிங்கன்னா 100 ஏக்கர் வரும். 1 ஏக்கருக்கு விதைச்சிட்டு 100 ஏக்கர் பலனை எதிர்பார்க்க முடியாது. அந்த லூக்கா 6:38 சொல்றார், எந்த அளவினால் அளந்தீர்களோ அந்த அளவே இறக்கப்படும். வாழ்க்கையில் நீங்கள் ஒரே ஒரு முறை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு முறை திருப்பி கொடுக்கப்படும். 5 முறை கொடுக்குறீங்க, 10 முறை கொடுக்குறீங்க, 100 முறை கொடுக்குறீங்கன்னா கோடிக்கணக்கு கூட கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த நிலைகள் இருக்கீங்களோ அந்த நிலைகள் சின்ன ஒரு காணிக்கை கொடுக்கறது அற்பமாக நினைக்க வேண்டாம். இது சின்ன காசு தானே அப்படி நினைக்க வேண்டாம். அது பெரிய நிலையில் இருந்துட்டு 5 ரூபா போட்டிங்கன்னா அது ரொம்ப அசிங்கம். சொன்னது புரியுதுங்களா? அது 5 ரூபாயும் கிழிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அசிங்கம். அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ 10 ரூபா போட்டேன்னா, ஊழியக்காரர் நான் சொல்லலை, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ 10 ரூபா காணிக்கை போட்டேன்னா என்னையும் கர்த்தரையும் அவமானப்படுத்துறேன்னாரு. 10 ரூபா போடக்கூடிய இதில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு வருமானமே அவ்வளோதான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. கர்த்தர் அதுக்கு கனப்படுத்துறாரு. கர்த்தரை அவமானம் நினைப்பது கிடையாது, நீங்களும் அவமானம் நினைக்கக்கூடாது. சின்னதானே கொடுக்குறோம், நம்ம நிலை இப்படி இருக்கு, அது சின்ன நிலையில் ஆரம்பிங்க. கர்த்தர் பெருக்கத்தை ஏற்படுத்தி அதிக கொண்டு வருவார். ஒரு சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான்னா, அந்த அறுப்பானாவே அறுவடை. அறுவடைன்னா விருத்தி, அப்புறம் அதிக அதிகமாக, அப்புறம் அதிக அதிகமாக, அப்புறம் அதிக அதிகமாக வருங்க. கர்த்தர் பெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தர் கையில் ஏதாச்சும் நீ ஒன்று கொடுத்தே ஆகணும். 20,000 பேர் சாப்பிடணும், கையில் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட போய் கொடுக்கணும். கர்த்தர் செய்யினார், ஆசீர்வதிச்சா பெருக பண்ணால் 20,000 சாப்பிட்டு மீசை எடுக்க வச்சார். பெருக்கம் ஏற்படணுமா, விருத்தி ஏற்படணுமா, கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து பழகுங்க. உதாரத்துவமாக வாழ்ந்து பழகுங்க, உதாரத்துவமான அறுவடை அறுப்பீர்கள். சில மக்களை கோடி வந்தால் கூட ஒன்றுமே வரலையே, நான் வந்தால் கொடுக்க மாட்டேன் ஐயா பிடிச்சு வச்சிங்கன்னா நாளைக்கு தேவைன்னு வரும்போது நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாது. இது பிரமாணம். நான் உங்களை தலை கவனிங்க, நான் பிரமாணத்தை பேசுகிறேன். சில மக்கள் பேச யோசிப்பாங்க, நான் வசனத்தை பேசுகிறேன். ஏன்னா நான் மனிதனை நோக்கி பார்த்து பழகம் கிடையாது. வேலை வசனம் வாசிக்கிறேன். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாக கொடுக்க இடத்த தேவன் பெரியமா இருக்கு. வசனம் விசனமாக இல்லை, கட்டாயமாக இல்லை, உற்சாகமாக லிபரலாக கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு விதம் தசமமாகும். நல்லா கவனிங்க, தசமாகும் விதையா கிடையாது, தசமாகும் விதை கிடையாது, தசமமாக நீ கொடுக்கறதும் கிடையாது. தசமமாக கொடுத்தீங்கன்னா கர்த்தரை விதையா பார்ப்பது கிடையாது. தசமமாக கொடுக்கும் பொழுது நீ கர்த்தருக்கு ஒன்று கொடுத்துறீங்கன்னு பார்க்கறது கிடையாது. ஏன்னா தசமாக உங்களுடையதே கிடையாது. நீங்க ஒரு ஆள் கொடுக்குறீங்க, உங்க காசு எடுத்து கொடுப்பீங்களா, படத்து மார்க்கெட் எடுத்து கொடுப்பீங்களா, யார்கிட்ட கொடுப்பீங்க? உங்க. அப்ப தசமா யாருடையது? கர்த்தருடைய. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா கொடுக்கறதே கிடையாதுங்க. சொன்னது புரியுதுங்களா? தசமாங்கிறது கர்த்தருக்குரியது. நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் விதையா பார்க்கல, கர்த்தர் தன்னை கனப்படுத்தணும்னா பார்ப்பாரு. என்னை ஹானர் பண்ற இப்ப விதை, அந்த விதை ஒவ்வொரு விதையும் நான் ஆசீர்வதிப்பேன். வீட்டில் போய் ஆகாய்னு ஒரு புத்தகம் இருக்கு, 2 பக்கம் 3 பக்கம் தான் இருக்கும். அவர் பேசுறாரு, நீ நிறைய விதைக்கிற ஆனா விளைச்சல் கம்மி. வாசிங்களே, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலேருந்து வாசி. ஆகாய் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் தான். 1ஆவது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2 அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:33 உள்ள இருக்கும். அதில் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்போது கூட. அதான்
ஆகாய் புத்தகத்தினுடைய கீயே. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:33 உள்ள இருக்கும். 4 இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குறியிருக்கும்படியான காலம் இதுவோ, இப்பொழுதும் சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறவன். வழியை சிந்தித்து பாருங்கள் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாயிருப்பேன், அதனால என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் புத்தகத்தில் தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கு. தேவனுடைய காரியங்களை யாரும் பார்க்கல. தேவனுடைய காரியங்களை குறித்து யாரும் சிந்திக்கிறதுக்கு மனசு இல்லை. அவர்கள் தங்களுடைய காரியங்களையும் தங்கள் வீட்டு காரியங்களையும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கொஞ்சம் வாழ்க்கையை சிந்திச்சு பாரு. நிறைய விதைக்கிற, ஆனால் அறுவடை இல்லை. பொத்த பையில போடுறது மாதிரி போதுங்கிறார். பொத்தலான பையில போடுகிறவனே பொத்த பையில காசு போட்டு போங்க. எந்த இடத்துல காசு ஒழிச்சே தெரியாது. ஏன்னா உள்ள போட்டிருப்பீங்க, இருக்கு நினைப்பீங்க, உள்ள பார்த்தா இருக்காது. ஏன்னா பை ஓட்ட சொல்ற. இது உங்க வீடு கட்டுவதற்கான காலம் இதுவோங்கிறார். வீடே கட்ட சொல்லலை, பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லலை. நீங்க உங்க வாழ்க்கையின் காரியத்தை பார்க்கறது பாட்டும் கர்த்தருடைய காரியத்தை முதல்ல பாருங்கிறார். கர்த்தரை முதல்ல வைங்க. மக்கள் சொல்கிறாங்க, இல்லை பாஸ்டர் நான் படிக்க வைக்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அந்த காரியம் இருக்குது, வீட்டு லோன் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, நான் இப்போ எப்படி கர்த்தர் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல் பிரமாணத்தை வயலேட் பண்ணுறீங்க. சரி சொல்லுவாங்க, இப்போ என் பணம்லாம் எப்படி போகுதுன்னே தெரியல, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், வீட்டில் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாருங்க, வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறான், அவனுக்கு இது பத்தலைங்கிறான். 30 lakhs பத்தலைங்கிறான்னா கையில் காசு இல்லை. ஏன் இல்லை அவன் சொல்லலாம், நீங்கள் சொல்லக்கூடாது. நிறைய மக்களுடைய பணத்தை பிசாசு திருடுறான். ஏன் திருடுறான்னா அங்கே திருடுவதற்கான வாசல் நமக்கு உண்டாகுது. கர்த்தரை முதல்ல வைங்க, வச்சு பாருங்க கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாருன்னு பாருங்க. நம்ம சர்ச்சிலே ஒரு பையன் இருக்கான், மாதம் 20% தசமாக கொடுக்குறான். வர வருமானத்தில் 20% கொடுக்குறான். அவன் சம்பளம் 55,000 ரூபா, மாதம் 11,000 கணக்கு கொடுக்குறான். நான் கேட்டேன், ஏன்டா இவ்வளோ கொடுக்குறேன்னுட்டு. நம்ம தெரிஞ்ச பையன் தான், ஏன்டா இவ்வளோ கொடுக்குறேன்ட்டு. இல்லை பாஸ்டர் நான் கொடுக்க என் வாழ்க்கையில் குறைவே இல்லை பாஸ்டர், நல்ல நிறைவாக தான் இருக்குது, மிச்சம் இருக்குது பாசங்கிறான். நம்ம சர்ச்சு பையன்தான், நான் நிறைவாக வச்சுருக்கேன், கர்த்தர் நிறைவாக வச்சுருக்கா பாஸ்டர், நான் கணக்கான குறைவே இல்லைங்கிறான். அதான் கர்த்தர் வாழ வைக்கிற விதம். எங்கே இருந்தாங்க ஒரு காலத்தில், ஜீரோவில் இருந்த பசங்க ஒரு காலத்தில். கர்த்தர் நீங்கள் வாழ வச்சிருக்கிறாரு. கர்த்தரை கணப்படி. என் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். கார் வாங்க ஜெபம் பண்ணியிருக்கேன், பைக் வாங்க ஜெபம் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் கார் கொடுங்க. இப்போ நான் எதுக்கு ஜெபம் பண்ணால், ஆண்டவர் ராஜ்யத்தில் நிறைய விதைக்கணும், ராஜ்யத்துக்கு நிறைய கொடுக்கணும், என் வாழ்க்கை அநேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அதை இப்போ நான் பெறுவதற்கான விசுவாசத்தில் பயன்படுத்தலைங்க, நான் கொடுப்பதற்காக விசுவாசத்தை பயன்படுத்துகிறேன். என் விசுவாசத்தை எவ்வளோ பெறணும் அதில் நான் பயன்படுத்தலை, கொடுக்கணும். ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு என் கையை பலப்படுத்துங்க. தேவைகள் சந்திக்கப்படுமா, அவர் பார்த்துக்குவார். கர்த்தரை முதல்ல வைங்க. மல்லியார் சொல்லலையா, ஆலயத்தை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் ஆசீர்வாதத்தை வர்சிக்க மாட்டேன் என்று சோதிச்சு பாருங்க. கர்த்தரை முதல்ல வைங்க, காணிக்க கொடுங்க. கர்த்தர் காணிக்கை ஆசீர்வதிப்பார், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், ஒரு குறைவில்லாமல் வாழ வைப்பார். கொடுக்கறது உதாரத்துவமாக இருக்கணும். ஐயோ இவ்வளோ கொடுத்துட்டுமே அப்படி நினைக்கக்கூடாது. அப்படின்னா திரும்பி என்கிட்ட சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எடுத்து கொடுக்குறேன், கூட ஒரு 5,000 சேர்த்தே கொடுக்குறேன், சந்தோஷமாக போங்க. கர்த்தரை முதல். 2வது காரியம் பிசுனாரித்தனம் இருக்கணும். 3வது காரியம், எந்த காரியத்தில் அறுவடையை பெற விரும்புகிறீர்களோ அந்த பகுதியில் கட்டாயம் விளைச்சல் இருக்கணும். விதைச்சல், அதாவது விதைப்பு இருக்கணும். ஒரு பகுதியில் அறுவடை இல்லை என்றால் அந்த பகுதியில் விதைப்பு இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் விளைச்சல் இருக்கும். ஆதியாம் திருப்போம். இது ஆதியாமத்தினுடைய பிரமாணம். ஆதியாம் 1:12, பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள்
விதையுடைய கனிகளை கொடுக்கும், விருட்சங்களையும் முளைப்பித்தது, தேவன் அது நல்லது கண்டார். எந்த ஜாதியின்படி விதைக்கிறோமோ அந்த ஜாதியின்படி விளைச்சல் இருக்கும். பீன்ஸ் விதைச்சோம்னா பீன்ஸ் இருக்கும், தக்காளி விதைச்சோம்னா தக்காளி இருக்கும், ஆரஞ்சு விதைச்சோம்னா ஆரஞ்சு இருக்கும், மாற்றி வராது. எந்த விதமான விதையை விதைக்கிறோமோ அதுக்கேற்ற விளைச்சல் இருக்கும். ஒரு பகுதியில் குறைச்சல் இருக்கா இருக்குன்னா அந்த பகுதியில் கட்டாயம் விதைப்பு இருக்கணும். லுக்கா 6:30 சொல்கிறோம் இல்லையா, கொடுங்கள் அப்படி கொடுக்கப்படும். அந்த பணத்தை குறித்து பேசுகிறாருன்னா பணத்தை குறித்து பேசவில்லை. அந்த வசனம் பணத்தை குறித்து பேசுகிற வசனமே கிடையாது. ஆனால் பிரின்சிபல் மேலே எதை குறித்து பேசுகிறாருன்னா மற்றவனை நேசிக்கிறார். நீ நேசிச்சேன்னா நேசிக்கப்படுவாய். யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காது. தீர்த்தினா நீ குற்றவாளியும் தீர்க்கப்படுவாய். நீ என்ன கொடுக்குறியோ அது உனக்கு திருப்பி கொடுக்கப்படுங்கிறாரு. அதான் பேசுறாரு. அதில் பணமும் உள்ளடக்கியது. நேசிக்கப்படணுமா நேசி, அன்பு செலுத்தப்படணுமா அன்பு செலுத்து. நீ எந்த பகுதியில் விளைச்சலை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த பகுதியில் விதைகளை விதைக்கணும். ஒரு பகுதியில் உங்களுக்கு நிறைவில்லாத மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த பகுதியில் என்ன விதைகளை விதைக்கிறேன்னு பாருங்க. குடும்பத்தில் ஒரே சண்டையும் சச்சரமா இருக்கு அப்படின்னா என்ன யோசிச்சு பார்க்கணும்? வீட்டுக்குள்ள என்ன பேசுகிறோம் அப்படி சிந்திச்சு பார்க்கணும். என்ன விதமான விதைகள் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு அதை யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு பகுதியில் அறுவடை வேணுமா, நண்பர்கள் வேணுமா, நட்பை விதைங்க. நட்பை விதைச்சிங்கன்னா நண்பர்கள். இப்போதான் இங்கே நான் நிறைய நண்பர்களில் குறி வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஒரு காலத்தில் மதுரையில் தெருவுக்கு தெரு நண்பர் இருப்பானுங்க. தெருவுக்குன்னா தெருவுக்கு தெரு, எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். ஏன்னா ஏன் நட்பை விதைச்சேன். போகிறவன்ட்டுலாம் ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டோம்னா போதும் மாப்பிள்ளன்றுவான். நட்பை விதைங்க, நட்பாக இருப்பாங்க. என்கிட்ட யாருமே உண்மையா இல்லை. நீங்கள் எத்தனை பேர்ட்ட உண்மையாக இருந்தீங்க? என்கிட்ட யாருமே அன்பா பழகுறது கிடையாது. நீங்கள் எத்தனை பேர்ட்ட அன்பா பழகுனீங்க? நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்போம். வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 6:7 தேவன் தன்னை பரிகாசம் பண்ண மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நல்ல புடவை வேணுமா, புடவை விதைக்க, இத்து போன புடவை விதைக்கூடாது. அந்த பாத்திரம் போடுறவன் கூட வாங்காத புடவையை தூக்கி யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமே இத்து போன புடவையா வரும். உங்களுக்கு கொடுக்கறது பெஸ்டா கொடுக்கணும். புதுசா வாங்கி கொடுங்கன்னு சொல்லல, கொடுக்க சிறப்பா இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? யார்கிட்டையும் உங்க தேவையை சொல்லி கொடுக்க வைக்கக்கூடாது. உங்களோட வாட்ச் இல்லை சார், நீங்க நல்லா வாட்ச் கட்டிருக்கீங்க, எனக்கு தான் வாட்ச் இல்லை, கத்தர் கொடுப்பார் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? விட்ட போறீங்கன்னு அர்த்தம். அவர் வாட்சை கொடுக்க முடியாது. நீங்கள் அவருடைய உள்ளத்தை நீங்கள் ஏவுகிறீன்னு அர்த்தம். நீங்கள் ஏவே கூடாது, கத்தர் ஏவுவார். நல்ல வாட்ச் வேணுமா, ஒரு வாட்சை விதைங்க. எதை விதைக்கிறீர்களோ, கார் டியூ கட்டணுமா, கஷ்டமா இருக்கா, யாரோட டியூ வாட்ச் 1 மாதம் கட்டி பாருங்க. எதை விதைக்கிறீர்களோ அறுப்போம். ஆண்டவர் சொன்னார் மற்ற 25:40 இந்த சிறியவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அது எனக்கே செய்து கொண்டார். யாருக்காக செஞ்சீங்கன்னா அது கத்தருக்கு செய்யறது மாதிரி சிறப்பாக செய்யுங்க. எதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி அறுவடையாக வரும். கடைசி ஒரு வசனம் படிச்சு முடியும். இது பிரமாணங்க. மத்த 7:12 அதாவது மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் பழைய ஏற்பாட்டில் 2 தான். பழைய ஏற்பாடுங்கிறார். முழு அன்னைக்கு புதிய ஏற்பாடு இல்லை. இயேசுவின் காலத்தில் புதிய ஏற்பாடு இல்லை. இதான் என் பைபிளுங்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்யணும் அதே மனுஷனுக்கு செய்யுங்க. மனுஷன் ஏதாவது செய்யணுமா, ஜெபம் பண்ணுங்க சொல்லலை, விசுவாச அறிக்கை பண்ணுங்க சொல்லலை. மனுஷன் ஒன்று செய்யணுமா, எதை விதைக்கிறியோ அதை அறுப்போம். உங்களுக்கு யாராச்சும் ஒரு 1 லட்சம் கொடுத்தா நல்லா இருக்குமா? உடைச்சிட்ருங்க. யாராச்சும் போகிறீங்க ஒரு 10,000 கையில் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குமா? இருக்காதாங்க. இப்போ என்கிட்ட சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போகிற எல்லாரும் 10,000 கொடுத்தீங்கன்னா அப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருக்கும். என்ன அப்படித்தான் அங்கே இருக்கு. இல்லை மனுஷனை கொடுக்க விரும்ப மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மத்த 6:38 உங்களுக்கு எப்படி பலிக்கும்?
மனிதர்கள் கொடுப்பார்கள் இருக்கு. டீல் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது பணம் 10,000 கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? ஆசை இல்லையா? நான் சொல்ற சின்ன அமௌண்ட்டுங்க. ஒரு கோடி கொடுத்தா நீங்க யாராச்சும் உங்களுக்கு கொடுக்க விரும்புனீங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொடுங்க. இது பிரமாணம். மனுஷன் உங்களுக்கு நிறைவாக கொடுக்க விரும்புனா நல்லதை கொடுங்க, புடவையை கொடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத கொடுக்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு தடவை ஒரு இது இருந்தாங்க, ஒரு வாத்தியார் இருந்தார். இப்போ காலி பண்ணி போயிட்டார். அவங்க வீட்டில் அவங்க மகளுக்கு சடங்கே இது ஒன்று. அவங்க வீட்டில் சடங்கு முடிச்ச உடனே நிறைய பழங்கள்லாம் சொந்தக்காரங்க கொடுப்பாங்க இல்லையா? ஒரு இந்த நாட்டு வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் நாட்டு வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அந்த அம்மா நாட்டு வாழைப்பழம், அந்த சடங்கு நடந்து 4 நாள் ஆச்சு. 4 நாள் கழித்து ஒரு நாட்டு வாழைப்பழம் தாரை குடிச்சு. அது மாடுக்கே போட முடியாது, அப்படி தாரு. அந்த அம்மா சாப்பிட முடியல, அந்த தாரை வந்து என்கிட்ட குடிச்சு. அந்த அம்மா முன்னாடி குடிச்சு, நான் பின்னாடி போய் காம்பவுண்ட் வால் தூக்கி போட்டேன். அப்படி வேணான்னு சொன்னால் நல்லா இருக்காது. வாங்கிட்டு சரிம்மா நன்றிம்மா சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் பின்னாடி போய் காம்பவுண்ட் வால் தூக்கி போட்டேன். நீங்கள் கொடுக்குறது நீங்கள் யூஸ் பண்ண முடியாத கொடுக்கக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? நம்ம யூஸ் பண்ணல, சும்மா கிடக்கு அவங்க கொடுப்போம். யூஸ் பண்ணுற நல்லதாக கொடுக்கணும். மனுஷங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறானோ அதே செய்யுங்க, செஞ்சு பாருங்க. கர்த்தர் அறுவடை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மக்கள் வந்து ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நீங்கள் நல்ல நிலையில் இருக்கீங்க, எங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருது, நாங்கள் கஷ்டப்படுறோம், ஒரு வருமானம் கொஞ்சம் நிலையில் தான் இருக்குது, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. வீணான செலவுக்கு காத்திருக்கிறாரு, நிறைவாக வாழ வச்சிருக்கிறாரு. கர்த்தர் எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் வர்த்திக்க பண்ணிருக்கிறார். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஒன்று நீங்கள் சாட்சி சொல்லலாம். ஆனால் இருக்கிற நிலையில் ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் 90% கொடுக்குறேங்கிறாரு. இன்னொரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு, நான் 10ல் ஆரம்பித்தேன், 20க்கு ஆரம்பித்தேன், 50க்கு ஆரம்பித்தேன், இப்போ நான் 90% கொடுக்குறேங்கிறாரு வருமானத்தில். அவன் ஏற கிடையாது, சொந்தமாக ஏரோப்ளேன் வச்சுருக்காரு. கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 ரூபா வருமானம் கம்மியாக இருக்கும், 5 ரூபா ஸ்டார்ட் பண்ணுங்க. அது விளைச்சல். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு குறைவே இருக்காது, நிறைவில் கர்த்தர் நடத்துவார். நீங்கள் வீட்டில் போய் ஆகாய் படிச்சிருங்க, ரெண்டே சாப்டர் தான். ஆகாய் 2ல் சொல்லுவார். 1ல் சொல்கிறாரு விளைச்சல் இல்லைங்கிறாரு. 2ஆம் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரும்பாலும் அது வந்து புது வருஷத்தில் சொல்லுவாங்க, இன்று முதல். அது அப்படி இல்லை. கர்த்தரை கனப்படுத்த மேலே 2 வசனம் படிச்சு பாருங்க. கர்த்தரை கனப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தரோட காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னையிலும் ஒன்று ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். கர்த்தரை கனப்படுத்தி பழகுங்க, ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும், குறைவில்லா இருப்போம், எழுந்து நிற்போம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேர்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். குறைவு இருக்கக்கூடாது, பற்றாக்குறை இருக்கக்கூடாது. நம்மை கனப்படுத்துகிற வாழ்க்கையின் பங்காக மாறட்டும். கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் பெருக பண்ணுவார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழட்டும், நிறைவாக வாழட்டும், சம்பூர்ணமாக வாழட்டும், ஒரு குறைவில்லாமல் வாழட்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாயில சொன்னீர். கனப்படுத்த ஆரம்பித்த நாளிலிருந்து கர்த்தருடைய காரியங்களை விசாரிக்கிற நாளிலிருந்து அவளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும், நிறைவு இருக்கட்டும், குறைவில்லாத வாழ்க்கையின் பங்காக மாறட்டும். ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமையை விலக்கி, வறுமையை விலக்கி, குறைவை விலக்கி, நிறைவோடு சுகத்தோடு ஒரு குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.